நமக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரண்மனையில் இருந்த அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமம் தோறும் கொண்டு சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலுரை வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் 100 ஆண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து அமைச்சர்களுக்கும், சட்டமன்ற அரசு கொரோனா, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கும், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.